சுரேஷ் கௌசல்யா 2 பேரும் நடனம் ஆடுறாங்க. அது எங்க சொக்கலிங்க ஐயாக்கு பிடிக்கல. அந்த நடனத்துல 2 பேரும் ஆடக்கூடாது. அதுக்கு உங்க சைடுல இருந்து நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எங்க சொக்கலிங்க ஐயா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார். சஞ்சய் இழந்து நிக்கிற கௌசல்யாவுக்கு சாஞ்சிக்க ஒரு தோள் தேவை. அதுக்காகத்தாண்டா உன்னோட பழகுறா. அது தெரியாம நீ அவளோட பழக்கத்தை உண்மைன்னு நினைச்சுண்டு அவளை உன் மனசுல சுமந்துட்டு அலையிற. பாருடா, நாளைக்கே அவளுக்கு உன்னை விட வேற ஒரு தகுதியானவன் கிடைச்சிட்டான்னா அவ திரும்பவும் உன்னை கழட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்டா? இப்ப ஏன்பா வீணா கௌசல்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேள்? சஞ்சய் எழுந்து நிக்கிற பாவம். இப்ப அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் அவளோட நான் பழகிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளைய ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான்னா அந்த ஆம்பளைக்கு சாகிறத தவிர வேற வழியே கிடையாதுடா. அதுக்காக ஒன்ன நான் சாக சொல்ல, நீ எதுக்குடா சாகணும்? உன் ஆத்துக்காரரும் மாமியாரும் துளசிக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் என்ன பேர் கூட பத்திரியா என்னமோ. அவன் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வந்திருந்தான். ஹாய் பத்ரி, என்னடா சர்ப்ரைஸ் விஷயம்? உண்மையிலே என்ன பார்க்க வந்தியா இல்ல இதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் வருங்கால பொண்டாட்டி பார்க்க வந்தியா? ரெண்டும் தான் வச்சுக்கோயேன். உன் கல்யாண புடவைய செலக்ட் பண்ற நிலைமையிலையாடி அன்னைக்கு உன் குடும்பம் இருந்தது. அரை வயித்து கஞ்சிக்கு ஆளா பறந்துட்டு இருந்தேள். நான் சொல்றத கேட்டுட்டு பணிஞ்சு பவ்யமா நடந்துப்பேன்டா உன்னை இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா கூட்டின்னு வந்தது. இத பார், என்னை எதிர்த்து பேசுறது எடுத்தறிஞ்சு பேசுறதெல்லாம் வச்சுண்ட அப்புறம் உங்க அக்கா வைஷ்ணவி மாதிரி உங்க அப்பாவுக்கு துணையா ஹவாத்திலே உட்காந்து பூ தொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? நான் பழைய பத்மா இல்ல. பாரிஸ் கார்னர் பக்கம் போய் பாத்திருக்கேளா? அங்க ஒரு சிகப்பு கலர் பில்டிங் இருக்கு தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஹை கோர்ட். அங்க போய் நின்னுட்டு, ஐயா நான் ஒரு ஏழை பிராமண குடும்பத்து பொண்ணு, என்ன வரதட்சணை வாங்கிட்டு வான்னு என் மாமியாரும் என் ஆத்துக்காரரும் கொடுமைப்படுத்துறான்னு ஒரு பேப்பர்ல, ஒரே ஒரு துண்டு பேப்பர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா போறோம். நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போய் களி தின்னுட்டு இருக்கணும், தெரியுமா? டேய் டேய் ஸ்ரீ, என்னடா நீ என்னடா பார்த்து நிக்கிற? உன் ஆம்பளைய என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? என்னமோ ஹை கோர்ட்டுங்கறா, கம்ப்ளைண்ட்ங்கறா, போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கா. அவரால பேசாம தான் நிக்க முடியும். சட்டம் படிச்சிருக்காரு. ஏனா நான் சொல்றது கரெக்ட் தானே? அம்மா, இவகிட்ட நம்ம பேச்சு நல்ல காரியத்துக்கு புடவை எடுக்க போற. நல்ல மனசு இருக்கிறவா கூட வந்தாதான் நல்லா இருக்கும். இவ கூட போய் புடவை செலக்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, அதை கட்டின வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இல்லனாலும் துளசி நல்லாவே வாழ்ந்துடுவா. அம்மா, நீயே கடைக்கு போமா, நோக்கு தெரிஞ்ச வரைக்கும் புடவையை செலக்ட் பண்ணிடுவா. நீ எந்த புடவை கொடுத்தாலும் அதை துளசி சந்தோஷமா ஏத்துக்குவா. புடவைய சந்தோஷமா தான் கட்டிப்பா, ஆனா சந்தோஷமா வாழ்வாளா? இவளுக்கு வைத்தறிச்சலுமா? இவ தங்க கல்யாணத்துக்கு நாம எந்த ஹெல்ப்பும் பண்ணல, அந்த வைத்தறிச்சல். அதனால நாம ஏற்பாடு பண்ண துளசி கல்யாணத்தை இவளால ஏத்துக்க முடியல. அம்மா, சிலருக்கெல்லாம் நல்லவா நல்லபடியா வாழ்ந்தா பிடிக்காதுமா. ஆமா, அவ ரொம்ப நல்லவ. அவ வாழ்ந்தா நேக்கு பொறுக்காது. பாக்க தானே போறேள் அவ வாழ போற வாழ்க்கைய. பாவம், அந்த பத்ரிய நினைச்சாதான் நேக்கு பரிதாபமா இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட்ல பொண்டாட்டிய வாங்க போறான். அவன் தலையெழுத்த மாத்தவா முடியும்? ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? இந்த கல்யாணம் நடக்கத்தான் போறது. முடிஞ்சா நீ வந்து அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் சேரு. அம்மா, இவ குதர்க்கத்துக்குன்னே பிறந்தவம்மா. இவகிட்ட பேசுறது வேஸ்ட். நேக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகுது, நீ கார் எடுத்துட்டு போய் புடவை செலக்ட் பண்ணிட்டு வந்துரு, புறப்படு. ஐயோ, டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்கோ. ரொம்ப முக்கியம். பேசுறது வயிறு ரொம்பிடுச்சு, நீயே சாப்பிடு, பேசுறது தெம்பு வரும். போங்க. தாலியே பார்க்காத அந்த குடும்பத்து பொண்ணுக்கு தொங்க தொங்க ஒரு தாலிய வாங்கிட்டு வாங்கும். நித்யா, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா, நான் இங்க கார்லயே வெயிட் பண்றேன். ஏன்னா நீயும் வான 2 பேரும் போய் ஷாப்பிங் பண்ணுவோம். உனக்கு தேவையான ஐட்டம்ஸை நீ வாங்க போற.
நான் உள்ள வந்தேன்னா வேஸ்டா போர் தான் அடிக்கும். நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. ஓகே, நான் வெயிட் பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார், நல்லா இருக்கீங்களா சார்? யார் நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நான் யார் அனுப்பி உங்களை பார்க்க வந்திருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சொக்கலிங்க ஐயா தெரியுமா? தெரியும். அவர் ஒரு பெரிய புள்ளி. அவருக்கும் ராஜரத்னத்துக்கும் ஜென்ம பகையாச்சே. அவரால் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? சொக்கலிங்க ஐயாவோட வலதுகை மாதிரி. ஐயா ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேச சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்பா, ராஜரத்னத்துக்கு வேண்டாத ஆள் அந்த சொக்கலிங்கம். அந்த சொக்கலிங்கத்தோட ஆளை நான் எதுக்கு பார்க்கணும்? நீங்க போங்க. அப்படி பேசாதீங்க, அதால உங்களுக்கும் பலன் இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன். நான் ஒரு பகையாளியோட ஆள்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. நீங்க போலாம். சார், தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் எனக்கா ஒதுக்குறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்க இஷ்டம். சொன்னா புரியாது. இன்னும் ஒரு நிமிஷம் என் முன்னாடி நின்னு உன்னை கொலையே பண்ணிடுவேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். வேணாம் சார், சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். அண்ணா, என்னன்னாச்சு? எதுக்கு அவர் அடிச்ச? என்ன பிரச்சனை? இந்த ஆள் அந்த சொக்கலிங்கம் சொல்லி இங்க வந்திருக்கான். நம்ம அப்பாவுக்கும் சொக்கலிங்கத்துக்கும் பகன் உனக்கு தெரியும்ல. அவருக்கு ஆகவே ஆகாது. இவன் என்னடானா இங்க வந்து பர்சனலா என்கிட்ட பேசணும்னு சொல்றான். நான் இவன் கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறான். அதான் அடிச்சேன். இவனை மரியாதையா போ சொல்லு. தப்பு பண்றேன்னு, ரொம்பவும் தப்பு பண்ற. அந்த சொக்கலிங்கம் ராஜரத்னத்துக்கு தானே எதிரி, நமக்கு இல்லல்ல. சொக்கலிங்கம் அனுப்புன இந்த ஆளு என்ன சொல்றாருன்னு கேட்போமே. ஒருவேளை இவன் நமக்கு சாதகமா ஏதாவது சொல்ல வந்து அதை நம்ம கேட்காம இவரை திருப்பி அனுப்பிச்சிட்டா அது நமக்கு தானே நஷ்டம். நீங்க சொல்லுங்க சார், என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? என்ன விஷயமா பேசணும்? அடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. சொக்கலிங்க ஐயாக்காக இது கூட தாங்கல என்ன இருக்கு. ஆனா இப்பயாவது நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்க. உங்க ராஜரத்ன ஐயா ஆரம்பிக்கிற ட்ரஸ்டோட ஆரம்ப விழால சுரேஷ், கௌசல்யா 2 பேரும் நடனம் ஆடுறாங்க. அது எங்க சொக்கலிங்க ஐயாக்கு பிடிக்கல. அந்த நடனத்துல 2 பேரும் ஆடக்கூடாது. அதுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எங்க சொக்கலிங்க ஐயா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார். அது போட்டும், அந்த சொக்கலிங்க சார் என்ன சொல்ல சொன்னாரு? நாட்டிய விழாவை தடுத்து நிறுத்துறது சம்பந்தமா ஐயா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க எப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஐயா நேர்ல வந்து உங்களை சந்திப்பாரு. சரி, ஐயாவோட செல் நம்பரை கொடுத்துட்டு போங்க. நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர்கிட்ட எங்க பேசணும், எப்படி பேசணும்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு பேசுறேன். ஐயாவோட விசிட்டிங் கார்டு இதுல அவரோட ஃபோன் நம்பர் இருக்கு. இதுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னாக்கா ஐயா உங்ககிட்ட என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லுவாரு. முடிஞ்ச அளவுக்கு ஐயா கிட்ட சீக்கிரம் பேசுங்க. பரவா சார். பாத்தியாண்ணே, இதத்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க. சாப்பிடுங்க. எப்படா சாப்பிட்ற? ஏதாவது சந்தோஷமான சமாச்சாரமா இருந்தா பார்ட்டி கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடலாம். நீயும் தாட்சாணி கையில அடி வாங்கி அவமானப்பட்டு வந்து நிக்கிற. எப்படி அதை சந்தோஷமா சாப்பிட முடியும்? அது இல்லாம நீ யாரு? யாரா நீ? ரங்கநாயகியோட ஒரே தம்பி, பெரிய மல்டி மில்லியனர். உனக்கே இந்த கதியா? சாப்பிடா நீ. நீ தான் வருத்தத்துல இருக்க. சாப்பிடு. மல்டி மில்லியனர், பெரிய கம்பெனி ஓனர். ஆனா பப்ளிக் முன்னாடி ஒரு பொம்பளை என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. அவளை என்னால எதுவும் பண்ண முடியல. என் பணபலம், என் கௌரவம் எதுவுமே எனக்கு நேர்ந்த அவமானத்தை தடுக்க உதவலையே. அப்புறம் எதுக்கு பணம், அந்தஸ்து? டேய், அவ அக்கா தாட்சாயனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் துளசிக்கும் தானே பிரச்சனை. அவ அக்கா உன்னை அடிச்சிருக்கான்னா அந்த துளசி உன்னை பத்தி அவ அக்கா கிட்ட ஏதோ கண்ணாப்பினான்னு சொல்லி கொடுத்துருக்கணும். துளசி தூண்டி விட்டு தான் அவ அக்கா தாட்சாயனி உன்னை அடிச்சிருக்கா. சார், நீங்க துளசி வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து அவ மேல நீங்க வெறுப்பதான் காமிச்சிருக்கீங்க. அதனால அவ உங்களை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் தான் அங்க சொல்லியிருக்கணும். அதனாலதான் உங்களை அடிச்சிருக்கணும். சார், நீங்க ரங்கநாயகி மேடமோட தம்பி சார்.
நிர்வாகத்துல நேரடியா பங்கு பெற ஆளு. ஸ்ரீவத்சனுக்கு அவ்வளவா நிர்வாகத்திறன் கிடையாது. அவரு துளசியோட ஆலோசனை கேட்டுதான் நிர்வாகத்தை நடத்துறாரு. உங்களை இப்படி அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சாச்சுன்னா ஸ்ரீவத்சன் துளசியோட கைப்பாவைய ஆயிடுவாரு அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க இப்படி செஞ்சிருக்கணும். டேய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா. என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. வர வர உன்னோட நடவடிக்கைகள் எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. நீ ஏன் தான் இப்படி நடந்துப்பியோ? நான் என்னப்பா அப்படி நடந்துட்டேன்? பாரா, சஞ்சய் இழந்து நிக்கிற கௌசல்யாவுக்கு சாஞ்சிக்க ஒரு தோள் தேவை. அதுக்காகத்தாண்டா உன்னோட பழகுறா. அது தெரியாம நீ அவளோட பழக்கத்தை உண்மைன்னு நினைச்சுண்டு அவளை உன் மனசுல சுமந்துட்டு அலையிற. பாருடா, நாளைக்கே அவளுக்கு உன்னை விட வேற ஒரு தகுதியானவன் கிடைச்சிட்டான்னா அவ திரும்பவும் உன்னை கழட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்டா? இப்ப ஏன்பா வீணா கௌசல்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேள்? சஞ்சய் எழுந்து நிக்கிற பாவம். இப்ப அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் அவளோட நான் பழகிட்டு இருக்கேன். மத்தபடி வேற எதுவும் என் மனசுல இல்ல. உன் மனசுல வேற எதுவும் இல்லைங்கிற சரி, ஆனா கல்யாண பேச்சு எடுத்தா என் மனசுல கௌசல்யா மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்ற. ஏன்டா அப்படி முரண்பட்டு பேசுற? நான் முரண்பட்டு பேசலப்பா, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேள். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், கௌசல்யா கூட தப்பான எண்ணத்தோட நான் பழகல. ஆனா அதே நேரத்துல இனி என் வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு இடமே இல்லப்பா. ஏன்னா என் மனசு பூரா கௌசல்யா தான் இருக்காப்பா. ஆனா அதுக்காக என் மனசுல அவ தான் இருக்கான்னு என் வாழ்க்கைக்கும் அவ தான் வேணும்னு நான் நினைக்க மாட்டேன். இந்த பாரு, சந்தோஷத்துக்காக அவ கூட பழகுறேன்னு சொல்ற சரி, ஆனா அவ கூட சேர்ந்து ஊர் அறிய மேடையில பரதநாட்டியம் ஆடித்தான் ஆகணுமா? அப்பா, பரதம் ஒரு கலைப்பா. அது அவளும் நானும் சேர்ந்து கத்து வச்சிருக்கோம். அதை நாங்க ஆடுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? பூத கண்ணாடி போட்டுட்டு பாக்குறப்பதான் எல்லாமே பெருசா தெரியறதுப்பா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? துளசி எதுக்கு பிளான் பண்ணாலோ, அவ அக்கா எதுக்கா உன்னை அடிச்சாலோ அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா நன்னாவே எனக்கு தெரியறது, பொம்மநாட்டி கையால அடி வாங்குறது அவமானங்கிறத ஒன்ன பார்த்தா நான் தெரிஞ்சுட்டேன். டேய் சுதர்சனா, ஒரு பொம்மநாட்டி ஒரு ஆம்பளைய ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான்னா அந்த ஆம்பளைக்கு சாகிறத தவிர வேற வழியே கிடையாதுடா. அதுக்கா ஒன்ன நான் சாக சொல்ல, நீ எதுக்குடா சாகணும்? ஒன்ன அவமானப்படுத்தின அந்த தாட்சாயணிய சாகடிக்கணும். என்ன தைரியம் அவளுக்கு? யார அடிச்சிருக்கா? ரங்கநாயகி அம்மாளோட படை தளபதி சுதர்சன அடிச்சிருக்கா. ஒன்னு அடிச்சு அவமானப்படுத்தினா என்ன, ரங்கநாயகி அம்மாவை அடிச்சா என்ன? கேவலமான குளத்துல பிறந்த அவ ஒதுங்கி போறத விட்டுட்டு எதிர்த்து நிக்கிறாளே, என்ன காரணம்? டேய், இவெல்லாம் சொன்ன மாதிரி துளசிக்கு ஒன்ன இந்த கம்பெனியை விட்டு கிளப்பணும். மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஸ்ரீவத்சனையும் கட்டி ஆளணும். அதுக்கான தடை யாரு? நீதான் அப்படின்னு அவன் நினைச்சுட்டா. அதான் உங்ககிட்ட இவ்வளவு தகராறு பண்ணி உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அவ அவமானப்படுத்தினா நான் இந்த கம்பெனியை விட்டுட்டு போயிடுவேனா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டி காத்த கம்பெனி இது. அவ்வளவு சாதாரணமா விட்டுட்டு போயிடுவேனா? என் அக்கா ரங்கநாயகியை தவிக்க விட்டுட்டு போயிடுவேனா? கண்டிப்பா போக மாட்டேன். என்ன அடிச்ச அந்த தாட்சாயினிய இந்த ஊரை விட்டே விரட்டுறேன் பாருங்க. இந்த ஊரை விட்டே விரட்டுறேன். இந்த சுதர்சன் அடிச்சதுக்கு இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா அவ ரெண்டு பேரையும் நான் சிரமப்படுத்த போறேன். டேய், ஒரு பொம்மநாட்டி உன்னை அவமானப்படுத்தினான்னு நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாண்டா இருக்கு. கவலைப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கணும் இல்லையா உனக்கு. உனக்கு பக்க பலமா இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். டேய், நீ அந்த துளசியை அடிச்சு விரட்டணும். அதை நான் பார்க்கணும். அப்பதாண்டா எனக்கு திருப்தி. தனிமை தாண்டா உனக்கு நல்ல நிம்மதியை கொடுக்கும். வாங்க போலாம். நான் வரேன் சார். நீ வந்துடும் அவ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இந்த ஆத்தை விட்டு கோச்சிட்டு போனவன் மன்னி இன்னைக்கு வந்திருந்தா. அப்பா, மண்ணு இங்கே வந்திருந்தாங்களா? என்னப்பா சொல்றீங்க?
உன்னோட மன்னி நிரந்தரமா இங்க தங்கறதுக்காக வரல. உன்னை கௌசல்யா கூட நாட்டியம் ஆடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறதுக்காக வந்திருந்தா. நான் கௌசல்யா கூட ஆடக்கூடாதா? அது சொல்றதுக்கு மன்னி யாரு? என்னடா இப்படி சொல்ற? அவ உன் அண்ணனோட மனைவி, உன் மன்னி. இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டத அவ கேட்காம வேற யாருடா கேப்பா? மன்னி 1000 பேசுவா. அதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் அடங்கி இருக்க முடியாது. டேய் சுரேஷ், சௌந்தர்யா அப்பா வந்தனா உனக்கு கட்டி வைக்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்காரு. அதை நிறைவேற்றத்தான் உன் மன்னிய இந்த ஆத்துக்கு அனுப்பி வைக்காம இருக்கா. இந்த சூழல்ல அவங்க கோபத்தை நீ மேலும் அதிகரிக்கிற மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது நல்லதுக்கு இல்லப்பா. ஏன்னா நீ வந்தனாவை கட்டிக்க மறுக்கிறதுக்கு காரணம் உனக்கும் கௌசல்யாவுக்கும் இருக்கிற நெருக்கம் தான்னு அவள்லாம் நினைக்கிறாடா. இந்த நேரத்துல போய் நீ இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில கலந்துக்க தான் வேணுமாடா? இத பாருங்கப்பா, நான் வாழ்றது என்னோட வாழ்க்கை. இது மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்தா அது என்னோட வாழ்க்கையா இருக்காது. நான் சந்தோஷமா வாழணும். இது பாருடா, பெத்தவங்களுக்கு தெரியாதாடா பிள்ளைய பத்தி? நேக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. ஆனா உன் மன்னிக்கும் அவ வீட்டு ஆட்களுக்கும் உன் மனசை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையப்பா. சுரேஷ், அவள் அப்படி சொல்றச்ச அதையும் மீறி நீ ஆடினேன்னா நோக்கு ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அப்பா, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆட இருக்கேன். என் நாட்டியத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் கண்டிப்பா ஆடியே தீருவேன். நல்ல விஷயத்துக்காக செய்யற எந்த ஒரு சேவையிலையும் கடவுள் இருப்பார்னு நீங்க தானப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கே. இப்போ இந்த நாட்டிய நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பா அந்த கடவுள் எனக்கு துணை இருப்பார். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னடி பத்மா இது? நீ பாட்டு பரபரன்னு வந்த, துளசியை பத்தி பேசின, இப்ப கிளம்புறேன்னு போயிட்டே இருக்கேடி. ஒருவா காஃபி கூட குடிக்காம இப்படி காலைல கஞ்சி கொட்ட மாதிரி போறேங்கிறியே, என்ன அவசரம் உனக்கு இப்போ? உனக்கு பிடிச்ச பொள்ளங்கா பொரிச்ச குழம்பு வச்சிருக்கேன், ஒருவா சாப்பிட்டு போயேன். பாருக்கா, என் மாமியார் துளசி கல்யாணத்துக்கு புடவை வாங்க போயிருக்கா. ஒருவேளை துளசியை கூட்டிட்டு போயிருக்காளான்னு பார்க்கத்தான் வந்தேன். உன்னை பார்த்து சித்த நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என் மாமியார் தான் பொண்ணுக்கே கல்யாணங்கிற மாதிரி துளசிக்கு கல்யாணம்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிண்டே இருக்கா. இதெல்லாம் பாக்குறச்ச நீக்கு 10 வருது. என்னடி பத்மா இது? வந்ததுல இருந்து துளசின்னு அவளோட புராணமே பாடிட்டு இருக்க. அவளை பத்தி பேசி நீயே உன் தொண்டை தண்ணியை வத்த வச்சுக்கிற. துளசியை பத்தி நோக்கு தெரியாதுக்கா. என்னையும் என் குடும்பத்தையும் நடு தெருவுல நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு அழைச்சிட்டு இருக்கா. அவ கெட்டவளா இருந்தா அத பெருமாள் பாத்துப்பாரு. நீ எல்லா கவலையும் பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அக்கடான இரண்டி பத்மா. அந்த பெருமாள் சில நேரம் என் பக்கமே பார்க்காம இருக்க. என்ன பத்மா, நீங்க தான் இருக்கியா? உன்னை பார்க்க நான் ஆத்துக்கே வரலான் இருந்தேன். என்னாச்சு அத்திம்பேர்? ஏதாவது விஷயமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். உன் ஆத்துக்காரரும் மாமியாரும் துளசிக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் என்ன பேர் கூட பத்ரியா என்னமோ. அவன் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வந்திருந்தான். ஹாய் பத்ரி, என்னடா சர்ப்ரைஸ் விஷயம்? உண்மையிலே என்ன பார்க்க வந்தியா இல்ல இதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் வருங்கால பொண்டாட்டி பார்க்க வந்தியா? ரெண்டும் தான் வச்சுக்கோயேன். அப்படி சொல்லு. இதோ இவங்க தான் துளசி, உன்னுடைய வருங்கால மனைவி. துளசி, இதான் பத்ரி, என்னோட குடும்ப நண்பன். எங்க அம்மாவுக்கு 2வது புள்ள மாதிரி வச்சுக்கேன். ஓஹோ, பத்ரி ஆபீஸ்க்கே வர ஆரம்பிச்சிட்டானா? கல்யாணத்துக்கு முன்னாடி துளசியும் பத்ரியும் ஒருத்தர் மனசார நன்னா புரிஞ்சுக்கணும். இதுக்காக என் ஆத்துக்காரர் தான் இந்த மீட்டிங்கே பிளான் பண்ணிருக்காரு. ஆபீஸ் வேலையை விட்டுட்டு என் ஆத்துக்காரரும் மாமியாரும் இந்த தரகர் வேலையை ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என் ஆத்துக்கு முன்னாடி ஒரு போர்டை மாட்டி வைக்க போறேன். வாழ்வு இழந்தவா, வாழ முடியாதவா, இப்படிப்பட்ட பொண்களுக்கு இவ்விடம் மாப்பிள்ளை தேடி தரப்படும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, ஏனா நீங்க பாத்தேளா? அந்த பத்ரி எப்படி? நல்ல கலரா? நெட்டையா இல்ல குள்ளமா? கார்ல வந்தாரா ஸ்கூட்டர்ல வந்தாரா? ஃபாரின் கார் 4773 Black கலர். லிட்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்குமா? ஓஹோ, போதுமா? ஏண்டி, நீ வளர்ந்ததுல இருந்து பைத்தியமாவே வளர்ந்துட்டு இருக்கியா? அவன் நட்டையா குட்டையாங்கிறதா முக்கியம்? அதெல்லாம் விடுமா திபேர். அந்த பத்ரி துளசிக்கிட்ட என்ன சொன்னார்? உன் ஆத்துக்காரரு பத்ரிய துளசிக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். துளசி உடனே தன்னுடைய பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பத்ரி உடனே உன் பழைய கதையெல்லாம் வேண்டாம், உன்னையும் உன் குழந்தைய எனக்கு பிடிச்சிருக்கு, காலம் முறை உங்களை கண்கலங்காம காப்பாத்துறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? இத பார்த்த உடனே ஆத்துக்காரு, டே பத்ரி, நீ தியாக திலகண்டா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருப்பாரே. அந்த பக்கம் துளசி,
நயாகரா ஃபால்ஸ் மாதிரி கடகடகடகடன்னு கண்ணுல தண்ணிய விட்டுண்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி புலகாங்கித அடைஞ்சிருப்பாளே. தூ, அந்த பத்ரி இப்படி ஒரு அம்மாஞ்சியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. போற போக்க பார்த்தா நேக்கு என்னமோ 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு தான் தோன்றது. அத்திம்பேர், அபசகுணமா பேசாதீங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கடைசி நேரத்துல ஏதாவது கோல்மால் பண்ணி அட்லீஸ்ட் அந்த சாஸ்திரிகளாவது கொலை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். பத்மா, உங்க ஆத்துக்கார் தான் அவளுக்கு ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்திருக்காரு. அவர் கூட நெருங்கி பழகுறா. அக்கா, எங்க இவ என் ஆத்துக்காரரை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டின்னு போயிடுவாரோ நீக்கு பயமா இருக்குன்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லி அழுதுருக்க. இப்போ அவளுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் போறது. இந்த விஷயத்தை நினைச்சு நீ சந்தோஷம் தானடி படணும். அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு ஏண்டி சொல்ற? சொத்துக்காக. அந்த ஆத்து சொத்து போக கூடாது, அதுக்காக தான். என்னடி பத்மா இது? அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உங்க ஆத்த சொத்து பறி போறதுக்கும் என்னடி சம்பந்தம்? அக்கா, என் மாமியார் துளசிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடின்னு இருக்கா. துளசி, நேக்கு பொண்ணே இல்ல, நீ தாண்டி என் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றதுக்கே வந்துட்டான். அதுவும் தான் சொந்த காசுல. நகை நட்டு இதுக்கெல்லாம் ₹1,00,000 கரிச்சாச்சு. போற போக்க பார்த்தா தான் பங்குல, தான் சொத்துல துளசிக்கு ஒரு பங்கு எழுதி வைக்கலனா நீ பாத்துக்கோ. அதுக்கு உங்க ஆத்துக்கார சம்மதிக்கணும்ல. யாரு? ஏன் ஆத்துக்காரரா? ஐயோ அக்கா, அவர் அப்படியே பேசி கிழிச்சிட்டார். சதா சர்வ நாழியும் என் மாமியாருக்கு ஜால்ரா போட்டுட்டே இருப்பார். ஜால்ரானா தமிழ்நாட்டு ஜால்ரா இல்ல, ஆதி தாளத்துல 1 2 3ன்னு சொல்றாளே அது இல்ல, கேரளா ஜால்ரா. ஜன்சக்க ஜன்சக்க ஜன்சக்கன்னு அடிச்சுட்டே இருப்பார். என்னடி இது? என் மாமியார் இருக்காளே, அவ ஒரு லூசு. என்ன சொல்லுவா என்ன பேசுவா எதுவுமே புரியாது. ஒரு நேரம் பார்த்தா சுதர்சனா சுதர்சனான்னு அப்படியே பாசத்தை அள்ளி கொட்டும். அடுத்த தடவை பார்த்தா ஸ்ரீவத்சா ஸ்ரீவத்சான்னு அப்படியே உருகிட்டே போயிடும். அடுத்த தடவை பார்த்தா பத்மா நீ சொல்றது தாண்டி கரெக்ட் அப்படின்னு பேசும். அம்மாடியோ அப்படின்னு நினைச்சா அடுத்த நாளே கருந்தேள் மாதிரி கொட்டும். எது எப்படியோ என் ஆத்து சொத்து என் பையன் ரங்கா பேர்ல தான் வரணும். அதுல நான் தீர்மானமா இருக்கேன். அதுல இருந்து ஒரு பைசா கூட நான் யாருக்கும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். வைசு, இப்ப புரிஞ்சுண்டியா துளசி கல்யாணத்தை ஏன் பத்மா நிறுத்த பாக்குறான்னு? என்னவோ போங்கோ, நேக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது பாவம். அது மட்டும் நேக்கு புரியுது. அத்திம்பேர், பாவமா இருந்தாலும் சரி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நாம நிறுத்தியே தீரணும். பத்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு பிரமாதமான ஐடியா வச்சிருக்கேன். ஐடியாவா? என்ன ஐடியா அத்திம்பேர், சொல்லுங்க. இங்க வா. குட், வெரி குட். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இந்த பத்மா யாருன்னு காட்ட போறேன்.